வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைஅவுட் ஐட்டம் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இதில் ரிமைனிங் பார்ட்டை பற்றி கொஞ்சம் கவர் பண்ணுவோம். இப்போ இதில் நோட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணும்போது மெனு வருது, ஃப்ளைஅவுட் ஐட்டம் டிஸ்பிளே ஆகுது. பட் ஸ்டில் இங்கேயும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. டூப்ளிகேட், இது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? இதை ஃப்ளைஅவுட் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேப் இன்ஃபர்மேஷன் இங்கே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னா ஃப்ளைஅவுட் பிஹேவியர் ஃப்ளைஅவுட் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் டேப் பார் இஸ் விசிபிள். இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக ட்ரூ இருக்கும். அதை ஃபால்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அப்ளிகேஷனில் டேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹிடன் ஆகிடும். சம் ஹாட் ரீலோடு ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகும். ஒர்க் ஆகலை. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் பார் இஸ் விசிபிள் ஃபால்ஸ்னு அசைன் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த டாஸ்க் பார் ஹிடன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேவிகேஷன் போனோம் அப்படின்னா ஃப்ளைஅவுட் மெனு போயிட்டு அங்கேருந்து நம்மளோட எந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணுமோ அந்த பேஜை செலக்ட் பண்ணால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயின் பேஜில் இருக்குது, செட்டிங்ஸ் பேஜ் போகணும் அப்படின்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளைஅவுட் ஐட்டத்துலேருந்து இப்போ நீங்கள் ஐகான் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ டேப் டைட்டில் மெயின்னு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு ஐகான் அசைன் பண்ணிக்கலாம். ஐகான் ஃப்ளைஅவுட் ஐகான். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இந்த இமேஜை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸில் இமேஜஸ் டிஃபால்ட்டாக நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஐகான் ஜென்ரேட் ஆகும், .NET_bot அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐகானே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். .NET_bot.png. இதை பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ்விஜி கொடுத்துருக்கேன், பட் நான் இங்கே பிஎன்ஜி தான் அசைன் பண்ணுறேன். இந்த கான்செப்டை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஐகான் வந்துருச்சு, ஃப்ளைஅவுட் ஐகான். ஸோ ஐகான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஐகானே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளைஅவுட்டுக்கு ஹெட்டர் ஃபூட்டர்னு இருக்குது. அதை லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை எப்படி ஆட் பண்ணுறதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்ளிகேஷனை. ஷெல் டாட் flyout ஹெட்டர். இங்கே ஹெட்டர் என்ன இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அதை டிஸ்பிளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் கண்ட்ரோல் டிஸ்பிளே பண்ணணும், இல்லை ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஹெட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேபிள் ஆட் பண்ணுறேன். லேபிள் டெக்ஸ்ட் overview, something like that கொடுத்தாச்சு. ஃபாண்ட் சைஸ் let's say 25 ஆட் பண்ணியாச்சு. இது தேவை கிடையாது, நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபூட்டர் ஆட் பண்ணுறதுக்கு சேம் கான்செப்ட் தான். ஷெல் டாட் flyout footer. label text logout something, font size 25. இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதான் ஹெட்டர், நம்ம ஆட் பண்ண ஃப்ளை அவுட் ஹெட்டர், ஃப்ளை அவுட் ஃபூட்டர்.